ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். தேருக்கு பேர் பெற்ற ஒரு திருவள்ளுவர் பிரேம்குமார். இது கன்னியாகுமரி சீரிஸ் 3. இந்த வீடியோவில் பத்மநாபபுரம் பேலஸ், திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்கெங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். கன்னியாகுமரி சீரிஸோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. வணக்கம் மக்களே, இது கன்னியாகுமரி சீரிஸ் பார்ட் 3. கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு பகவதிமன் டெம்பிள் போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜ், அப்புறம் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் ஸ்டேஷன் பார்த்துட்டு அடுத்து நான் வந்த இடம் தான் பத்மநாபபுரம் பேலஸு. இது கன்னியாகுமரியிலேருந்து 35 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம். இதுக்கு நீங்கள் நாகர்கோவிலில், கன்னியாகுமரியில் நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து தக்கலைன்ற ஊருக்கு நீங்கள் பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும். அங்கே இல்லைனா வேறு ஏதாச்சும் பஸ்ஸு, ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் கேட்டிங்கனாலே கண்டக்டர் சொல்லுவாங்க. நான் ஃப்ரெண்டுகிட்ட பைக் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே உள்ளார என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே பைக் அண்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த அரண்மனை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 12:30 இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2 o'clock to 4:30 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். எவ்ரி மண்டே அண்ட் நேஷ்னல் ஹாலிடேஸில் இதுவும் க்ளோசிங்கில் தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ஒரு பகுதியில் தான் இந்த அரண்மனை 6 ஏக்கரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மன்னர்களோட மீட்டிங் ரூம். இது இந்த அரண்மனையில் அதிகமான மரங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சந்தன மரம், பர்மா தேக்கு, அந்த மாதிரியான மரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையில் தான் கார்த்திக் அண்ட் குஷ்பு நடித்த வருஷம் 16ன்ற படம் எடுத்திருக்காங்க. இந்த அரண்மனையில் தான் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த இடத்துல தான் அந்த சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இது அன்னதான கூடம். 2000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு 1000 பேரும், இதே மாதிரி இன்னொரு அன்னதான கூடமும் இருக்குது, அங்கே ஒரு 1000 பேரும்னு சொல்லி 2000 பேர் சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சமையலுக்காக பயன்படுத்தின ஜாடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அங்கே இருந்த ஒரு ஊஞ்சல். இது பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி அப்படி முறுக்கி செயினாக்கி அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி 300 வருஷம் பழமையான பெல்ஜியம் கிளாஸ் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த அரண்மனையில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள் கூட பார்த்திங்கன்னா மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுதான் மன்னர் தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுற கட்டில். இவ்வளோ பழமையான இந்த அரண்மனையில் இப்போவும் லைட்ஸ் எதுவுமே அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பகலில் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க, ஈவினிங் டைமில் அலோவ் கிடையாது. இது அங்கே இருந்த ஃபோட்டோ. மன்னர்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க தலை வணங்குற மாதிரியான ஃபோட்டோ. இந்த அரண்மனை உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவிலும், இங்கே நவராத்திரி மண்டபம்னு சொல்லிட்டு இன்னொரு மண்டபமும் இருக்குது. அங்கே தான் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா. இதுதான் அந்த மண்டபம். இந்த அரண்மனை பக்கத்தில் உள்ளே தான் மியூசியமும் இருக்குது. அடுத்து நான் மியூசியம் தான் பார்க்க வந்திருந்தேன். இதுதான் அந்த மியூசியம். மியூசியம் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டை இங்கேயும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மியூசியமுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் சென்டரில் இந்த நந்தவனம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அங்கே இருந்த ஓலைச்சுவடி. இதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டு முதலாம் ராஜாதிராஜ சோழன் காலத்தில் சபா அதிகாரிகள் கோவிலுக்கு அன்னதானம் வழங்கணுன்ற போட்ட ஒப்பந்தம் கல்வெட்டில் அப்படியே எழுதியிருந்தாங்க. இது அங்கே இருந்த சிவலிங்கமும் அம்மன் சிலையும், நிறைய சிலைகள்லாம் அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்த மியூசியமில் தான் நிறைய இந்த மாதிரியான பெரிய பெரிய சிலைகள்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும் அங்கே வச்சுருந்தாங்க. ஈட்டி, இந்த வாள், கத்தி. இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த இரும்பு தான் மனுஷனை ஃபுல்லாகவே லாக் பண்ணுற மாதிரியான இருந்துச்சு. தப்பு பண்ணுறவங்க தண்டனை கொடுக்குன்றதுக்காக அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க.
இதில் பார்த்திங்கன்னா துப்பாக்கியும் இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இது வாள். இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. பார்க்குறதுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கி, கத்தி எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இது அங்கே இருந்த சிலைகள், அனுமன் சிலை, லக்ஷ்மி சிலை, இன்னும் நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்த இடம் தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். பத்மநாபபுரம் பேலஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உள்ளே நீங்கள் வரத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. லாக்கருக்கு ஒரு 60 ருபீஸும், நீங்கள் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா அதுக்கு ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் தனித்தனியாக குளிக்கிறதுக்கான இடமும் பக்கம் பக்கமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க குளிக்கிறதுக்கான ஸ்விம்மிங் பூல் மாதிரியான சின்னதாக ஒரு இடமும் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே போட்டிங் போகிறதுக்கான வசதி பக்கத்தில் இருக்குது. ஆனால் அங்கே போக முடியல, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த இடம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அருவியில் குளிக்கும்போது. இங்கே ஃபால்ஸுக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே ஸ்நாக்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ்க்கான கடைகள்லாம் இருக்கும் நிறையா. சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா அதிகமான கடைகள்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் உள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இங்கேயும் கார் பார்க்கிங் வசதிகள்லாம் இருக்குது. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அடுத்தபடியாக நான் வந்த இடம் தான் பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், திருவட்டாறுன்ற ஊரில் இருக்குது. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து 8 கிலோமீட்டரில் இந்த திருவட்டாறுன்ற ஊரில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் மார்னிங் 5 o'clockலேருந்து 11:45 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் 5 o'clockலேருந்து 7:45 வரைக்கும் ஈவினிங் ஓப்பனில் இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருவட்டாறுன்ற ஊரில் இருக்க இந்த ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்களில் 76வது இடமா இந்த கோயிலை சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலுக்கு முன்னாடி காலத்தில் இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. கேசன்ற அரக்கனை பெருமாள் வதம் செஞ்சதுக்கப்புறமா ஆதிசேஷன்ற பாம்பு மேலே படுக்கையில் பெருமாள் பள்ளி கொண்ட ஸ்தலமாக இந்த கோயிலை சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற ஆதிகேஸ்வர பெருமாள் 22 அடி நீளம் கொண்டவராகவும் 16,008 சாலக்கிராம கற்களை கொண்டு கடு சர்க்கரை யோகம்னு சொல்லக்கூடிய அபூர்வ கலவையும் சேர்த்து சயன நிலையில் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவில் திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலை விடவும் கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலை விடவும் முந்தைய காலத்தில் கட்டின கோவில்னு ஒரு சில வரலாறுலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலுடைய மூலவரான ஆதிகேஸ்வர பெருமாள் சந்நிதியில் பெருமாளை நம்ம 3 வாசல் வழியாக பார்க்க முடியும். முதல் வாசலில் திருமாலுடைய தலை பகுதியையும், தலையிலேருந்து மார்பு பகுதி வரைக்கும், அதுக்கு 2வது வாசலில் இடுப்பு பகுதி வரைக்கும், அது கீழே திருமாலுடைய பாதத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே கலைநுட்பத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ரொம்ப பிரம்மாண்டமாகவே செதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு சிலையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதுதான் ஆதிகேஸ்வர பெருமாள் இருக்கக்கூடிய சந்நிதியோட வெளிப்புறம். கன்னியாகுமரிக்கு போகிற நிறையா பேர் அங்கே இருக்கிற திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபம் மட்டும் பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. இது கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான கோவில். கொஞ்சம் தூரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்துடாதீங்க. நிறைய பேர் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் ஈவினிங் டைமில் போகும்போது ரொம்ப கூட்டமும் இல்லை, பெருமாளை கிட்டத்தில் நின்று நம்மளால் தரிசிக்க முடியும். அது 22 அடியில் ஆதிகேஸ்வர பெருமாளை கிட்ட நின்று நம்மளால் தரிசிக்க முடியும். திருச்சியிலையும் கேரளாலையும் போய் நம்மளால் இவ்வளோ கிட்ட நின்று சாமியை பார்க்க முடியாது. கூட்டத்தில் போய் நின்னாலே ஒரு செகண்ட் கூட சாமியை முழுசாக பார்த்து தரிசனம் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் இங்கே கூட்டம் ரொம்ப இல்லை, ரொம்ப பழமையான கோயில். பெருமாளை நம்ம ரொம்ப கிட்ட நின்று தரிசிக்க முடியும், ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த கோவில்லையும் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஜென்ட்ஸ் யாரும் ஷர்ட் போட்டுக்கக்கூடாது, மேலே துண்டு அந்த மாதிரி தான் போத்திக்கணும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், நீங்களே பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.